ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடிக்கா சிலபஸ் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து கைவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடு, அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் ஐஸ் கட்டி, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சூடு வச்சு ஒத்தனம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக போ எங்கன்னாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாயந்தரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒத்தனம் கொடுக்குறாங்க. சரி நீ போ, நான் எனக்கு சுடு தண்ணி எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உள்ளே வந்து ஐயோ கையெல்லாம் வலிக்குது, ஒரேதே கையை நகர்த்த முடியல அப்படின்னு சொல்லிடுறேன். இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது, அத்தைக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்காங்க, இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆமாம்மா, அம்மாவுக்கு அது மாதிரி அப்பப்போ கைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கூட அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த வலி வந்திருக்கு, என்ன நான் சுடு தண்ணி ஐஸ் தண்ணியெலாம் ஒத்தனம் கொடுத்துட்ருக்கேங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க பாத்ரூம்லாம் போனால் என்ன பண்ணுறது, நான் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வீடியோ கால் எல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ அப்படி வரியா, பிஸ்னஸ் மைண்ட் ஆகிட்ட நீ மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வேலை வச்சு ஆன்லைன்லேயே எல்லோரையும் வச்சு எல்லாம் டெக்கரேஷன் நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க. அப்புறம் சூப் கேட்குறாங்க விஜயா. சூப்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி நோவாமல் உட்காந்துட்டு வேலை அவ்வளோ வேலை வாங்க வச்சு போய் சொல்லி சாப்பிட்றதுல என்ன ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்லாம் கொடுத்துட்டு அப்புறம் முடிஞ்சிடுச்சா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சிட்டே இருக்குது, இந்த கூடை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் சென்டரில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து சுடு தண்ணி ஊற்றணும் கேட்குறாங்க. போய் வைக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி எடுத்து போய்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் எனக்கு சாப்பிட என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சாதம் சாம்பார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எனக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடு, காரமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சரின்ட்டு வராங்க. வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி காமிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, எல்லாம் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. இது எல்லாமே உன்னால தான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் இல்லாமல் நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. சின்னம்மையை ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க, முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அவளை போக விடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிழிச்சிங்க, அவள் வந்து ஆர்டரே முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி 2 இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஆன்லைன்லேயே எல்லாமே முடிச்சுட்டா, வீடியோ கால் எல்லாமே பண்ணிட்டா, இவ்வளோ திறமையாக இருக்கிறா, அவள் உங்களை துரத்த தான் போகிறா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இது வெளியே நின்று மீனா எல்லாமே கேட்டுடுறா. அதுக்கப்புறமா அந்த ரவியோட ஹோட்டலில் வந்து ஆள் எடுக்கிறாங்க வேலைக்கு. அவங்களோட ஓனருக்கு ஒரு பிஏ மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லோரும் கேட்டுருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து 50,000 எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, எனக்கு வேலை ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்களே, இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கும் ரவிக்கும் நிறைய டிஸ்டன்ஸு, டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் இங்கே இருந்தானே நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் பாசத்துக்கு நான் வந்து ஓகே சொல்கிறேன், எனக்கு வேலையும் ஆகணும், உங்களுக்கும் நீங்களும் அட்டாச்சாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவி இதெல்லாம் கேட்டுட்டு சரி நீ வேலை பாரு, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.